பேச்சாளர் தீபக் சுப்பையா. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமக்கு கிடைத்த பரிசு பெட்டி சிறப்பு பேச்சாளர் அல்பினா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். பேச்சாளர் மன்றங்களில் மதிப்பீட்டுரை என்பது உச்சம். ஏன் சொல்றேன்னா, மதிப்பீடு பண்றது மட்டும்தான் பார்வையாளர்கள் உங்களுக்கும் தருகின்ற எனக்கும் சிறப்பு பேச்சாளருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அந்த வகையில் இன்றைய மதிப்பீடை பகுப்பாய்வு செய்து 2 விதமாக பிரிக்கிறேன். 1, அல்பினா உச்சம் தொட்ட இடங்களை கண்டறிந்து தக்க வைப்பது. 2, உச்சம் தொட மிச்சம் இருக்கும் இடங்களை கண்டறிந்து சொல்வது. அந்த வகையில் இன்று அவர்கள் தொடங்கிய விதம் ஒரு கேள்வியுடன் தொடங்கினார். ஆங்கிலத்தில் சொல்வார்கள் ஃப்ளாலெஸ் என்று. அவரது திட்டம் மிக தெளிவாக திட்டமிடப்பட்டு சரியான வார்த்தை தேர்வோடு தொடங்கி முடிக்கப்பட்டது. எந்த விடத்திலும் தங்கு தடையில்லை. உங்கள் பயிற்சிக்கும் முயற்சிக்கும் வாழ்த்துக்கள். 2வது, தமிழ் மன்றங்களில் தமிழுக்கு தான் வந்திருக்கும் இல்லையா? இன்றைய மொழி வளம், அலைகள், வண்ணமயம், பொறுப்பு, அடுத்த நிலை, முதுநிலை, மின்னஞ்சல், மகிழ்ச்சி, உங்களது வார்த்தை பயன்பாடுகள் நனி நன்று தொடருங்கள். 3வது, ஒரு பெண் பேசும்போது தன் வாழ்வில் நீங்க ஒரு சிறந்த கதை சொல்லி உங்கள் வாழ்வில் நடந்த விஷயங்களை அனுபவபூர்வமாக கோர்த்து ஒரு பெண் தடைகளை எப்படி இந்த வயதிலும் கடக்க முடியும் என்று ஒரு நோக்கத்தோடு பார்வையாளர்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கும் வகையில் உங்கள் உரை அமைந்தது. வாழ்த்துக்கள். 2வது, இப்போ உச்சம் தொட மிச்சம் இருக்குன்னு நான் கருதுற சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். முதலில் தொடக்கம் எப்பவுமே கணீர்னு இருக்கணும். நீங்க கேள்வியோட ஆரம்பிச்சீங்க, இருந்தாலும் கை தட்டி அங்க பாருங்க, எல்லாரும் இங்க பாருங்க அப்படி சொன்னீங்கன்னா இங்க இருக்க எல்லாரோட கவனத்தையும் நம்மளால் பெற முடியும். 2வது, ஆங்கில பயன்பாடுகளை முயற்சி செய்தால் கண்டிப்பாக இங்க இருக்க அனைவரும் குறைக்க முடியும். அதற்கு தேவை முயற்சி மட்டுமே. நம்ம முதல்ல அதுக்கு தான் மெனக்கட்டணும். ரிப்பன், சாரி, சோ போன்ற வார்த்தைகளை உபயோகித்தினர். பேச்சு வழக்கில் பேசும்போது நம்ம அறியாம சில வார்த்தைகள் வரும். இதை அனைத்தும் நம்மால் குறைக்க முடியும். என்னென்ன வார்த்தைகள் பார்த்தா எப்படி சொல்றது, என்ன சொல்றது, இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தினீர்கள், கண்டிப்பாக இதை குறைக்க முடியும். 3வது, உங்களது மேடை பயன்பாடை இன்னும் நளினமாக்க முடியும், செழுமையாக்க முடியும். இந்த இடத்துலயே நின்னது மாதிரி இருந்துச்சு. நீங்க முழுவதுமா பயன்படுத்தலாம். இன்னும் உடல் மொழியை அதிகப்படுத்தலாம். வடிவேலு உச்சம் வர்றதே அந்த உடல் மொழியில் தான். சொந்த அனுபவமா இருந்தாலும் நீங்க நகைச்சுவை கலந்து பரிசு பெட்டியா திறந்து பார்த்தா ஒண்ணுமே இல்லை, ஒரு ஏமாற்றம். இந்த மாதிரியான உடல் மொழிகளை சேர்க்கும் போது இன்னும் செழுமை வரும். டோஸ்ட் மாஸ்டர் இஸ் ஆல் அபவுட் டைமிங் என்று சொல்லுவார்கள். அதன்படி நீங்கள் காலத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்பது வேண்டுகோள். இன்னும் செழுமையாக்க முடியும், அரிதாக்க முடியும். மொத்தத்தில் உங்களது பேச்சு திட்டமிடப்பட்ட சிறந்த கதை சொல்லியாக உங்களுக்கு திட்டமிடப்பட்டு நோக்கத்தை தெளிவாக கடத்தி இருக்கிறீர்கள். பார்வையாளர்கள் அனைவரும் ரசித்தார்கள் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. அதனூடே மேற்கூறப்பட்ட மேம்பாடுகளையும் நீங்கள் சேர்த்து பேச ஆரம்பித்தால் உச்சங்களை தொட பல வாய்ப்புகள் இருக்கின்றன. நன்றி அல்பினா, வாழ்த்துக்கள். பேச்சாளர் விஜயராகவன் ஜெயசிம்மன். அன்னை தமிழுக்கும் அவையோர் அனைவருக்கும் என் வணக்கம். பேச்சாளர் அல்பினா அவர்களுக்கு சிறப்பு வணக்கம். இன்று என்னுடைய மதிப்பீட்டு போட்டியை ஒரு விமான பயணம் போல் ஒப்பிட்டு கூறப்போகிறேன். ஒரு விமான பயணம் ஏறும்போதும் சரி, இறங்கும் போதும் சரி மிகவும் முக்கியம். பயணமும் மிகவும் முக்கியம். அதுபோல் நீங்கள் ஆரம்பித்த விதம் மிக அருமை. ஒரு கேள்வியுடன் ஆரம்பித்தீர்கள். உங்கள் தலைப்பு மிக மிக அருமை. எங்களின் எதிர்பார்ப்பை தூண்டியது. மேலும் உங்கள் கட்டமைப்பு, தலைப்பு ஆகிய விமான ஓட்டிகள் மிக அருமை. விமான பயணிகளாக எங்கள் அனைவரையும் முழு நேரமும் கட்டி போட்டது. இடையிடையே 2 கதைகள் கூடி 2 கதைகளான விமான பணியாளர்கள் எங்களை 7 நிமிடமும் கட்டி போட்டனர். இது மிக அருமை. நீங்கள் விமானம் தரையிறங்கும் பொழுது முடித்து வைத்த அந்த கால் ஃபார் ஆக்ஷன், தன்னம்பிக்கை ஒவ்வொருவருக்கும் வேண்டும் என்பது மிக மிக அருமை. அனைவர் வாழ்விலும் அது முக்கியமான ஒன்று. இந்த விமான பயணமானது சிங்கப்பூரில் இருந்து இந்தியா செல்லும் அந்த தூரம் அளவு இருந்தது.
ஆனால் ஒரு சில மேம்பாடுகளை நீங்க எடுத்துக்கொண்டால் அந்த விமானம் அமெரிக்கா வரை கூட செல்லும். அதில் ஒன்று இரண்டு நான் கூற விரும்புவது, உங்கள் கதை மிக அருமை. அந்த கதையை இன்னும் சுவாரஸ்யமாக கூறியிருக்கலாம். உங்கள் தாயுடனான அந்த உரையாடலை காட்சிப்படுத்தி இருக்கலாம். அதன் பிறகு உங்களுக்கு அந்த எஸ்பி ஜெயினில் கிடைத்த ஒரு அந்த அப்பாயின்மெண்ட், நீங்கள் வடிவேல் போல அடிச்சாம்பார் அப்பாயின்மெண்ட் அப்படியும் சொல்லி சுவாரஸ்யம் கூட்டியிருக்கலாம். அது மட்டுமல்லாமல் உங்கள் மொத்த படைப்பானது பயிற்சி இன்னும் தேவை என்று நான் நினைக்கின்றேன். உங்கள் விழி தொடர்பானது இங்கிருந்தது, ஆனால் ஓரமாக இருந்தவர்களை சரியாக கவனிக்கவில்லை. அது மட்டுமல்லாமல் கதை சொல்லும் பொழுது சுவாரஸ்யம் எப்பொழுது கூடும் என்றால், நம் உடல் மொழி அதற்கேற்றாற் போல் இருந்தால் இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். அதையும் நீங்கள் மேம்படுத்திக் கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் ஒரு சில உங்களுடைய கதை ஆழம் மிக மிக அருமை. அதை ஒரு சில மேற்கோள்களுடன் கூறியிருந்தால் இன்னும் மென்மேலும் இருந்திருக்கும். அதாவது உங்கள் கதையில் தன்னம்பிக்கையும் இரண்டாவது எஸ்பி ஜெயினை சொல்லும் போது அது முயற்சியும் இருந்தது. அதை திருக்குறள் மூலம் முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும் என்றும் கூறியிருக்கலாம். அது மென்மேலும் உங்கள் உரையை மெருகூட்டி இருக்கும். ஆக மொத்தத்தில் உங்கள் கட்டமைப்பு, கதை, உங்களுடைய தலைப்பு அனைத்தும் அருமை. அது இல்லாமல் மேலும் நான் சொன்ன சிறு மேம்பாடுகளை சேர்த்தால் நீங்கள் இன்னும் சிறந்த பேச்சாளராக என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. பேச்சாளர் மாணிக்கவாசகம் சக்கரவர்த்தி. பேச்சாளர் மாணிக்கவாசகம் சக்கரவர்த்தி. நேற்று என்பதும் கையில் இல்லை, நாளை என்பதும் பையில் இல்லை, இன்று மட்டுமே நெஞ்சில் மிச்சம் உண்டு எனும் தத்துவத்தின்படி வாழ்க்கையின் ஒரு பரிசு பட்டியாக அதை கருதி அதை அனுபவித்து வாழ வேண்டும் எனும் அற்புத கருத்தை நம்மிடையே விதைத்து சென்றிருக்கும் ஆல்பினா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய பேச்சின் சிறப்புகளாக நான் பார்ப்பவை, உங்களுடைய தலைப்பு ரொம்ப எளிமையாக இருந்தது, மூடிய பரிசு பெட்டி. அதே சமயம் ஏதாவது ஒன்று மூடி இருந்தாலே திறந்து பார்க்கணும்னு தோணும் இல்லையா? அந்த மாதிரி ஏதோ சொல்ல போறாங்கப்பா அப்படின்னு ஒரு ஆர்வத்தையும் தூண்டக்கூடிய வகையில் இருந்தது இந்த தலைப்பு. அது முதல் சிறப்பு. அடுத்ததாக ஒரு கேள்வியை கேட்டீர்கள், பார்வையாளர்களை உங்கள் பக்கம் திருப்பினீர்கள். யாருக்கெல்லாம் பரிசு பெட்டி என்றால் பிடிக்கும் என்ற ஒரு கேள்வி. அது இரண்டாவது சிறப்பாக நான் பார்த்தேன். அடுத்த சிறப்பாக நான் பார்ப்பது நல்ல கருத்து, தெளிவான பேச்சு, மிக அழகாக படைத்து சென்றீர்கள். இதெல்லாம் உங்கள் பேச்சில் நான் மிகச் சிறப்புகளாக பார்ப்பவை. இப்ப இந்த பேச்சை இன்னும் சிறப்பாக எப்படி செய்ய முடியும் என்பதை என்னுடைய பார்வையில் உங்களுக்கு நான் விளக்குகிறேன். நான் இதை இரண்டு பகுதிகளாக பிரித்துக் கொள்ளலாம் என்று பார்க்கிறேன். முதலில் தயாரிப்பு, அடுத்தது வழங்குதல் முறை. தயாரிப்பில் நான் பார்த்த மேம்பாடுகள், முதலில் துவங்கிய பொழுதே இது எனக்கு தமிழ்ல முதல் பேச்சு அப்படின்னு எடுத்த உடனே முன்ஜாமீன் வாங்கின மாதிரி ஒரு துவக்கம் இருந்தது. அதை நிச்சயமாக தவிர்த்திருக்கலாம். ஏன்னால் அந்த ஒரு சில நிமிடங்கள் அல்லது வினாடிகள் இந்த பேச்சிற்கு எந்த விதத்திலும் வழி சேர்க்க போவதில்லை. அதை தவிர்த்திருக்கலாம் என்பது முதல் மேம்பாடு. அடுத்ததாக தயாரிப்பில் நான் பார்ப்பது கேள்வி பதில் கேட்டீர்கள். ஆனால் அந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் பெறாமலேயே அப்படியே கடந்து சென்று விட்டீர்கள். இதையே நீங்கள் தயாரித்திருந்தால் அந்த கேள்விக்கான சரியான நேரத்தை கொடுத்து பார்வையாளர்களை இன்னும் உங்கள் பேச்சுக்குள் இழுத்திருக்கலாம் என்பது இரண்டாவது மேம்பாடு. அடுத்ததாக தயாரிப்பில் பார்க்கும் பொழுது கதை சொல்ல துவங்கினீர்கள். முதலில் உங்களுக்கு பரிசு கிடைத்த ஏமாற்றத்தை கூறினீர்கள். அடுத்ததாக உங்கள் வாழ்க்கையில் வேலை பற்றிய கதை சொன்னீர்கள். ஆனால் அந்த இரண்டு கதைக்குமான தொடர்பு என்பது ஏதோ சற்று அற்று போயிருந்த மாதிரி இருந்தது. நீங்கள் எப்படி சொல்லி இருக்கலாம் என்றால், எனக்கு இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது, அதே மாதிரி இன்னொரு நிகழ்வு நடந்தது என்று எடுத்து சென்றிருக்கலாம். அதை விடுத்து நீங்கள் ஒரு கதை சொல்கிறேன், அடுத்த கதை என்று சொல்கிறேன் என்பதை தவிர்த்திருக்கலாம். இதெல்லாம் நான் தயாரிப்பில் பார்த்த மேம்பாடுகள். அடுத்ததாக படைப்பு, ஒரு இறுக்கமான தோற்றம் இருந்தது. அந்த தோற்றத்தை உடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்னால் முடியாத ஆட்டம் பாட்டத்தெல்லாம் நான் போட்டி காட்டினேன் என்பதை உங்களுக்கு புரிந்திருக்கும். நீங்கள் இறுக்கமாகவே இருந்தீர்கள். மேடையை சற்றே நன்றாக பயன்படுத்தியிருக்கலாம். இங்கே இருந்து
அந்த ஒளிவாங்கியை பற்றிக்கொண்டு இங்கேயே நின்று பேசிக் கொண்டிருந்த மாதிரி இருந்தது. அதை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ளலாம். அதற்கு அடுத்ததாக உணர்வு மேம்பாடு. நீங்கள் ஏமாற்றம் அடைந்தீர்கள், கோபம் அடைந்தீர்கள், விரக்தி அடைந்தீர்கள், அதையெல்லாம் எப்படி வெளிக்காட்டினீர்கள்? என்னடா இவ்வளவுதானா அப்படின்னு இருந்துச்சு, இப்படிதான் வாழ்க்கையான இருந்துச்சு, எங்க அம்மா என்னை வலிமைப்படுத்துறாங்க அப்படின்ற மாதிரியான உணர்வு வெளிப்பாடுகளை இன்னும் சிறப்பாக காட்டியிருக்கலாம் என்பது அடுத்த மேம்பாடு. இதை உங்கள் குரலிலும் காட்டியிருக்கலாம் என்பது ஒட்டுமொத்தமாக நீங்கள் எப்படி வழங்கினீர்கள் என்பதற்கான மேம்பாடு. மொத்தத்தில் நல்ல கருத்தும் தெளிவான பேச்சும் அமைந்திருந்த ஒரு பேச்சாக நான் அதை பார்க்கிறேன். உங்கள் தயாரிப்பு சற்றே நன்றாக இருந்திருந்தால், நான் சொன்ன மாதிரி வழங்குதல் திறனையும் சற்றே நீங்கள் மேடையை நன்றாக பயன்படுத்தியிருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். உங்கள் பேச்சுக்கள் மென்மேலும் சிறக்க வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியாளர் பேச்சாளர் தியாகராஜன் நடராஜன். பேச்சாளர் தியாகராஜன் நடராஜன். வடிவேலு ஒரு கட்டத்தில் நிற்பார் ஆபத்தான காலத்துல. பேராண்டி இந்த பொட்டியை திறந்து பாரு, ஆபத்து காலத்துல உனக்கு இதுதான் கை கொடுக்கும் அப்படின்னு பாரு. அந்த சண்டை போடுற நேரத்துல கத்தியை எடுத்து சண்டையை போடுவார். அதே போல இன்னைக்கு மூடிய பரிசு பெட்டகத்திலிருந்து கத்தியை விட வலிமையான ஒரு ஆயுதம் பேனா. அதை எடுத்து தேர்வுல ஜெயித்த நமது அமல்ராஜ் அவர்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துகள். தன்னுடைய முதல் பேச்சு தமிழ்ல அப்படியா இருந்துச்சு. 2 வேறு வேறு சம்பவங்களை நமக்கான நம்ம ஈஸியா பயணம் பண்ணக்கூடிய ஒரு கதையில 2 கதையில நம்ம முன்னாடி விளக்குனாங்க. உங்களுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு ஞாயிற்றுக்கிழமையில இட்லியை சாப்பிட்டுட்டு உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த மக்கள்கிட்ட தன்னம்பிக்கையான பேச்சை ரொம்ப சுவாரஸ்யமாக எடுத்துக்கொண்ட விதம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. பேச்சாளர் 90s கிட்ஸ் போல இருக்குது, கேமராவே பார்த்துட்டு இருந்தாங்க. 2வது என்னன்னா, அந்த மூடிய பரிசு பெட்டகத்தோடைய பார்த்ததுக்கு அப்புறம் அத்தை கிட்ட ஏமாற்றத்தை சொல்ல முடியவில்லை. இப்போ உள்ள குழந்தைகள்னா அத்தையிட்டே திருப்பி விட்டுருவாங்க, வீட்டுக்கு எடுத்துருப்பாங்க, எனக்கு நீங்க பொம்மை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த கூறிய விதம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. அந்த பரிசு பெட்டி நமக்கு ஏன் இந்த இடத்துல தன்னம்பிக்கையை தருது அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த பரிசு பெட்டியில எதாக இருந்தாலும் கூட இக்கட்டான காலகட்டத்தில் அது உதவும். அதை சொல்லி 2வது கதையில பயணிக்கிறாங்க. 2வது கதை, நானும் அந்த கல்லூரியில இதே போல விண்ணப்பத்தை போட்டு அவங்க ஏத்துக்குவாங்களா மாட்டாங்களாங்கிற ஒரே பயம் இருந்தது. ஆனா அதன் பிறகுதான் தெரிஞ்சது யார் போனாலும் ஏத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அந்த பயம் இல்லாமல், ஆனால் இறுதியாக அந்த முடிவுல நீங்க சொன்ன விதம், நண்பர்கள் வேலை கிடைக்குமாங்கிறது 2வது, அது நம்ம தனித்திறமை. அதை தாண்டி ஒரு நெட்வொர்க், இந்த பெரிய தளம், இதை எல்லாமே நீங்க பயன்படுத்திய விதம் ரொம்ப சிறப்பு. ஏன்னா ஒரு தன்னம்பிக்கை, பெற்றோர்கள் கொடுத்த தன்னம்பிக்கையும் சரி, உங்க வேலை, குடும்பம் எல்லாத்தையுமே பயம் எல்லாத்தையுமே நீங்க காமித்த விதம் ரொம்ப சிறப்பு. நீங்க பயன்படுத்திய சொற்கள், குறிப்பா மனதால் முடியும் முடிவை எதிர்பாராதே, தீயினால் சுட்டப்போன் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு, வடு காயம் அல்ல. நீங்க சொன்ன சொற்கள் எப்படி ஆழமா எங்க மனசுல பதிஞ்சிருக்கு. ஒரு தன்னம்பிக்கைக்கு தேவை பேச்சுதான், சொற்கள் தான். இது எல்லாமே உங்களுடைய சிறப்பு. உங்களுடைய மேம்பாடு, என்னுடைய பகுப்பாய்வுல கிடைத்த மேம்பாடு நேரம். கண்டிப்பாக நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். 7:34 அவர் தட்டும் போதுதான் முடிச்சுட்டு டக்குன்னு போயிட்டீங்க. தொடக்கம் சிறப்பு, உள்ளடக்கம் அதை விட சிறப்பு, முடிவுரை கடுப்புல போயிட்டீங்கன்ற மாதிரி எனக்கு ஆன உணர்வு. அது நேரத்தை மேலாண்மை. இறுதியாக தன்னம்பிக்கை அப்படின்னா ஒரு சின்ன மேம்பாடு. நீங்க உங்களுடைய அந்த பரிசு பெட்டகத்தை இங்க எடுத்துட்டு வந்து அதுல சிவப்பு ரிப்பன்லாம் சொல்லிட்டீங்க, அதனால எங்களை பயணிக்க முடியும். அதை ஓபன் பண்ணி பார்த்தா பெண்ணு ஏமாற்றம், தூக்கி போட்டுட்டேன். இப்படி நீங்க ஒரு இதை நீங்க எங்கள்கிட்ட கடத்திட்டு இருந்தீங்கன்னா அந்த கதை நிகழ்வு இன்னும் சுவாரஸ்யமாக இருந்திருக்கும். ஒட்டுமொத்தத்துல முதல் முறை பேச்சாளர் என்ற ஒரு பயணம் இல்லாமல் ஆக சிறந்த ஒரு கதை சொல்லியாக உருவெடுத்ததற்கு வாழ்த்துக்கள் போட்டித் தலைவர். பேச்சாளர் அருண் சந்திரசேகர். அவையோருக்கு வணக்கம். அல்பிலா அமல்ராஜ் உங்களுக்கு சிறப்பு வணக்கம். காலையில் ஒரு அருமையான சிந்திக்கக்கூடிய ஒரு பேச்சை வழங்கிய அல்பிலா அவர்களுக்கு முதலில் என்னோட பாராட்டுகள். முதல் தமிழ் பேச்சு அப்படின்னு ஆரம்பிச்சிங்க, அதுவே ஒரு பெரிய ஆர்வம். மூடிய பரிசு பெட்டி, யாருக்கு தான் பரிசு பெட்டி பிடிக்காது? அதனால தலைப்புக்கு ஏற்ற மாதிரி அழகா வடிவமைச்சிருந்தீங்க. உங்களோட பேச்சில் எனக்கு மிகவும் கவர்ந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டமைப்பு, அழகான ஒரு தொடக்கம். ஏன்னா அத்தை கொடுத்த பரிசு, அங்கேருந்து அப்படியே நகர்ந்தீங்க. அம்மா என்ன வாழ்க்கைக்கு சொன்னாங்க, படிப்பு அப்படின்னு முடிச்சிங்க.
அப்படியே அது உச்சக்கட்டத்துக்கு போயிட்டு இருக்கும் போது வாழ்க்கை என்பதே ஒரு பரிசு தான் அப்படின்னு அந்த ஒரு கண்ணோட்டத்தை கொடுத்ததுனால உங்களோட பேச்சில் ஒரு முடிவு அந்த ஒரு மொத்தமாக அந்த அந்த உருவமே ரொம்ப அழகாகவே தெரிந்தது. அடுத்தது ஒரு கேள்வியில் ஆரம்பிச்சுங்க. எங்களை எல்லாரும் கேள்வி கேட்டுட்டு சிந்திக்க வச்சுங்க. சிந்திக்க வச்ச உடனே உங்களோட வாழ்க்கைக்குள்ளே கொண்டு போனீங்க. எங்களாலையும் அதோட ஒப்பிக்க முடிஞ்சது, எங்களால் பார்க்க முடிஞ்சது. நானும் கூடவே நகர்ந்து வர இயல்பாக இருந்தது. அதுக்கு பின்னால் தமிழ் பேச்சாக இருந்தாலும் ஆங்கில கலவை எங்கேயுமே இல்லை. ரொம்ப குறுகிய இடத்துல மட்டுமே ஆங்கிலம் இருந்தது. அதனால ஒரு நிறைவான பேச்சாக இருந்தது. ஆனால் இது வந்து நகைச்சுவை பேச்சு போட்டி. சில மேம்பாடுகளாக சொல்லலாம். என்னன்னா, நகைச்சுவை கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஒரு ஏமாற்றம் சொன்னீங்க. எங்களுக்குமே அது ஒரு ஏமாற்றம் தான். அத்தை கொடுத்த பரிசில் மட்டும் ஏமாற்றம் இல்லை, எங்களுக்கும் அது ஒரு சின்ன ஏமாற்றம் இருந்தது. அடுத்தது, உங்களுக்கு மைக்கு கொடுத்ததுனாலே என்னவோ தெரியல, உங்கள் கைகள் கட்டப்பட்டு விட்டது. இடது கை மட்டுமே இருந்தது. அழகாக அதில் சொன்னீங்க, இதுதான் என்னோட பரிசு பெட்டி, அது வந்து சிவப்பாக இருந்ததுன்னு சொன்னாலும் எங்களால் பறந்து விரிந்து நிறைய விஷயங்களை செய்ய முடியலையோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. அதே நேரத்தில் மேடையை இந்த பக்கத்தில் மட்டுமே பயன்படுத்துறதுனால சில விஷயங்கள் சரியாக எங்களால் உங்களோட வாழ்க்கை உள்ள நகர்வுகளை எங்களால் சரியாக பார்க்க முடியல. அடுத்தது, இந்த குரலின் ஏற்ற இருக்கும். ஒரு சின்ன குழந்தையோட ஆர்வம் எப்படி இருக்கும்? ஒரு பெட்டியை பார்த்த உடனே ஆஹா பெட்டி, அழகாக ஏறிடலாம், சரியான ஏமாற்றம், எங்களுக்கு உடனே அது புரிஞ்சிருக்குமே, அந்த புரிதல் இருந்திருக்கும். ஒரு கேள்வி கேட்டு ஆரம்பிச்சுங்க, ஆனால் நாங்கள் பதில் சொல்றதுக்கு கொஞ்சம் நேரம் கொடுத்திருந்தா சிறப்பாக இருந்திருக்கும். மொத்தத்தில் ஒரு அழகான ஆழமான ஒரு பேச்சு, அதில் சிந்திக்க தூண்டினீர்கள். நகைச்சுவை என்பது சிறிது குறைவாக இருந்தது. நேர மேலாண்மை மிக அவசியம். 7:34 என்பது நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாதது. இந்த சிறிய நல்ல திருத்தங்கள் செய்தால் உங்கள் பேச்சு இன்னும் சிறக்கும் என்று நம்புகிறேன். வாழ்த்துக்கள். பாரதி செல்வம் பரமசிவம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய மாதிரி பேச்சை கொடுத்த அமர்ந்திருக்கக்கூடிய அல்பினா அமல்ராஜ் அவர்களுக்கு சிறப்பு வணக்கம். முதல்ல ஒரு மிகப்பெரிய கைத்தட்டோட என்னோட மதிப்பீட்டு உரையை தொடங்கலாம்னு நினைக்கிறேன். மிகப்பெரிய கைத்தட்டு. ஏன் இந்த கைத்தட்டு அப்படின்னா, அவங்க சொன்னாங்க இல்லையா, முதல் முறையா வந்து ஒரு மேடையில பேசுறாங்க, அதுக்கு மிகப்பெரிய தைரியம் வேணும். அதை நீங்க செஞ்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள். நீங்க பேசுனதுல என்னென்னலாம் சிறப்பா இருந்துச்சு, எங்கெங்கெல்லாம் நீங்க மேம்படுத்திக்கலாம் அப்படிங்கறதா என்னுடைய மதிப்பீட்டு உரை இருக்க போது. எங்கெல்லாம் நீங்க சிறப்பா பண்ணீங்க அப்படிங்கறதுல முதல்ல அழகா ஒரு கேள்வி, எனக்கு ஒரு பரிசு பெட்டி இருக்கு, இந்த பரிசு பெட்டியில என்ன இருக்கு அப்படின்னு நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியோட அந்த பேச்ச ஆரம்பிச்சீங்க. அது மிக சிறப்பான ஒரு யுக்தி, அதான் சிறப்பா கையாண்டீங்க. அடுத்து ஒரு எளிமையான கதை. ரொம்ப ஒரு இன்னைக்கு ஒரு பேச்சு பேசுறாங்க, நாளைக்கு போய் யோசிச்சாதான் அது புரியும் அப்படிங்கிற மாதிரி இல்லாம இப்ப அப்படியே உடனே புரிஞ்சிச்சு. எளிமையான ஒரு கதையை வச்சுக்கிட்டு மிக அழகா உங்களோட பேச்சு தமிழ்ல பார்வையாளர்கள் கவரும் விதமா உங்களுடைய பேச்சு அமைச்சிருந்தது மிக சிறப்பு. என்ன பொருள் கொடுத்தாங்க அப்படிங்கிறது முக்கியம். அது எங்க உங்களுக்கு உதவுனது அப்படிங்கறத வந்து அந்த உங்களுடைய பேச்சிலேயே சொல்லிட்டு போனது. அதாவது வந்து உங்களுடைய பொது தேர்வு எழுத போறப்ப அந்த பேனா உங்களுக்கு எப்படி உதவி பண்ணுச்சு அப்படிங்கறத எங்களோட பகிர்ந்துகிட்டது மிக சிறப்பா இருந்தது. அதே போல நான் நீங்க பேசிக்கிட்டே போறப்ப நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், என்ன நம்மளுக்கு அந்த பரிசு பொருள் நம்மளுக்கு இல்லையோ அப்படிங்கிறப்ப, வாழ்க்கை என்பது உங்களுக்கு அதுவே ஒரு மிகப்பெரிய பரிசு பொருள். அந்த பரிசு பொருள் சில நேரங்கள்ல ஏமாற்றத்தை தரலாம், தோல்விகளை தரலாம் அப்படிங்கறதெல்லாம் மிக அழகா சொல்லி நீங்க கொண்டு போனது மிக சிறப்பா இருந்தது. அதுல இருந்து அதாவது ஒரு பார்வையாளர் வர்றப்ப பேச்சாளர் என்ன எங்களுக்கு எடுத்துட்டு போறது தர்றாங்கிறத பார்ப்பாங்க. அந்த வகையில அந்த நீங்க மிக அருமையா பூர்த்தி செஞ்சிருந்தீங்க. நான் எடுத்துக்கிட்டது இன்னைக்கு அப்படி என்ன அப்படின்னாக்கா, நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதில் மேல் பூனை, இன்று என்பது இசை தரும் இணை அப்படிங்கறத நீங்க ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது மிக அழகான ஒரு அதை நீங்க அனுபவிங்க அப்படிங்கறத நான் எடுத்துட்டு போறேன். இதெல்லாம் நீங்க மிக சிறப்பா செஞ்சீங்க. எங்க நீங்க தவற விட்டீங்க, இல்ல எங்க நீங்க மேம்படுத்திக்கலாம் அப்படின்னு நான் பாக்குறேன் அப்படின்னாக்கா, உங்களோட பேச்சுல கொஞ்சம் அதிகமா உரிச்சொற்கள் இருந்தது. உரிச்சொற்கள் அப்படின்னா இடம் பேசுறப்ப ஏதாவது எங்க யோசிச்சுட்டு அப்படின்னு சொல்றது, அதை வந்து நீங்க குறைச்சிக்கிட்டீங்கன்னா மிக சிறப்பா இருக்கும். அதே போல ஆங்கில பயன்பாடு இருந்தது, அதையும் நீங்க தவிர்த்துக்கலாம். பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அது மாதிரியான சில ஆங்கில பயன்பாடு இருந்து அது நீங்க குறைச்சிக்கிட்டீங்கன்னா மிக சிறப்பா இருக்கும். அப்புறம் வடமொழி பயன்பாடு சில இடங்கள்ல இருந்தது. பயம் அப்படிங்கறத ஐயம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம், அனுபவம் அப்படிங்கறத பட்டறிவு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன், இதெல்லாம் நான் பார்த்து பேசுறேன் அப்படின்னா,
தமிழ்ல பேசுறப்ப இது எல்லாம் மிக சிறப்பா இருக்கும். இதெல்லாம் நீங்க நல்லா பண்ணா நல்லா இருக்கும். ஒட்டு மொத்தத்துல உங்களுடைய பேச்சு எப்படி இருந்தது அப்படின்னாக்கா, அலங்கரித்து அழைத்து வரப்பட்ட ஒரு மணப்பெண் போல இருந்தது. ஆனா அதுல நீங்க இன்னும் கொஞ்சம் ஒப்பனையை, நான் சொன்ன மாதிரி இந்த ஒப்பனையெல்லாம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா அண்டர்லந்த தாமரை போல உங்களுடைய பேச்சு மிளிரும் என்று கூறி வாய்ப்புகளுடைய பேச்சாளர் தேவேந்திரன் ஞானகுமரன். தமிழ் முழங்கும் இந்த பேரவையின் பேரவைதான். மக்களே, பேச்சாளர் கொடுத்த பரிசு பெட்டி உங்களுக்கு பிடித்திருந்ததா என்றால் அவருக்கு ஒரு கரகோஷம் கொடுங்கள். நல்லது. எனது பார்வையில் எப்படி இருந்தது? அவையோருக்கு வணக்கம். பேச்சாளர் அல்பினா அமல்ராஜ் அவர்களே, இந்த பரிசு பொதியை தந்த உங்களுக்கு நன்றி கலந்த வணக்கம். எடுப்பு தொடுப்பு முடிப்பு என்று சொல்வோம். அத்தையை கொடுத்த சிவப்பு ரிப்பன் கட்டின பெட்டியை எடுத்தார். அதை திறந்து பார்க்கும் போது அதுக்குள் பொம்மை இல்லாத ஏமாற்றம், தனக்கு அந்த வயதில் தேவையற்ற பென்சில் பேனா இருந்த மகிழ்வின்மை, அதை அலுமாரியில் பூட்டிவிட்ட மறந்து போன தன்மை, அது எப்படி அவருக்கு பொது பரீட்சையில் உபயோகப்பட்டது என்றதை கூறி அதை இன்றைய நிலையில் வீடு, தொழில் இவைகள் காரணமாக பதட்ட நிலையில் முதுகலையை தொடர பதட்ட நிலையில் இருந்த அவருக்கு அதை எப்படி அம்மாவின் அறிவுரையை திறந்து எடுத்து அதை உபயோகப்படுத்தி கொண்டார் என்று கூறி தொடுத்து சென்றவர். அதோடு மட்டும் விட்டுவிடாது, இங்கே உள்ள எல்லோருக்கும் ஒரு கருத்து சொன்னார். உங்கள் வாழ்க்கைதான் உங்கள் பரிசு பட்டி, அதற்கு மகிழ்ச்சி எல்லாம் இருக்கும், அதை திறந்து உபயோகித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். சிறந்த பேச்சு, எல்லோருக்கும் பிரயோசனமான பேச்சாகவும் இருந்தது, மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனாலும் ஒரு மதிப்பீட்டாளனாக சில கருத்துக்களை உங்களுக்கு நான் முன்வைக்க போகின்றேன். அதை நீங்கள் பரந்த மனத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய பேச்சு திறன் மிகச்சிறப்பு. உங்களுடைய குரல் வளம் கணீர் என்று இருந்தது. ஆனால் அந்த குரல் ஏற்ற இறக்கம் என்று வரும்போது ஒரு சமுதிரையில் ஓடுகின்ற நதி போலவே இருந்தது. நன்றாக சிந்தித்து பாருங்கள். ஒரு துள்ளி குதித்து சலசல என்று ஓடுகின்ற ஒரு நதிதான் எல்லாரையும் கவரும் இல்லையா? அதை நீங்கள் உங்களுக்கு கொண்டு வர வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. அடுத்ததாக கண் பார்வை. முதலே 2வது 3வது நாங்கள் விருப்பம் தெரிஞ்சபடி அதை தாண்டி போகாத மாதிரி எனக்கு வந்து இருந்துச்சு. அங்க வரைக்கும் பார்த்து கட்டி போடுங்க அடுத்த முறை. அடுத்ததாக உங்களோட உடல் மொழி. நீங்கள் முதல் பேச்சு என்று சொன்னதால என்னவோ தெரியல, உடல் மொழி போதாது. இப்போ நான் ஒரு எடுத்துக்காட்டாக சொல்றேன் உங்களுக்கு. இப்ப நீங்கள் கடைசியா சொன்னீங்கள் உங்கள் வாழ்க்கை தான் உங்கள் பெட்டி என்று சொன்னீர்கள். அப்போது அதில் ஒரு முன்னுக்கு வந்து ஒரு உற்சாகத்தை காட்டி இருக்க வேண்டும். அதே போல நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முதுகலையில் கிடைத்த நண்பர்கள் என்று சொன்னீர்கள். அப்போது உங்களை போன்ற நண்பர்கள் என்று சொல்லியிருந்தால் நாங்களும் இன்னும் உள்வாங்கப்பட்டிருப்போம் இல்லையா? ஆக நீங்கள் மிக சிறப்பாக அத்தை தந்த பெட்டியில் இருந்து தொடங்கி உங்கள் வாழ்க்கை தான் உங்கள் பரிசு பெட்டி என்று சொன்ன நீங்கள், நான் சொன்ன இந்த மேம்பாடுகளையும் கருத்தில் கொண்டால் வருங்காலத்தில் சிறந்த தமிழ் பேச்சாளராக வருவீர்கள் என்று கூறி போட்டி நடுவர்கள்.